Hello everyone, welcome to PGTRB Psychology class. Unit 6ல நம்ம கடைசி டாபிக் வந்துட்டோம். என்ன டாபிக் அப்படின்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டியதில்லை. நார்மலாக கைடன்ஸ்லாம் என்ன, கவுன்சிலிங்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் இதை வந்துட்டு ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருப்பீங்க இல்லையா? அதாவது உங்கள் குழந்தைக்கு வந்து கைட் பண்ணலாம், இல்லை உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டரை கைட் பண்ணலாம், இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து அவங்க ஏதாவது ராங் வேயில் போகிறாங்கன்னா கைட் பண்ணலாம். கவுன்சிலிங்கும் நார்மலாக நம்ம சொல்லவே வேணாம், அட்வைஸ் பண்ணுறோம், கவுன்சிலிங் பண்ணுறோங்கிற பேரில் எல்லாத்தையுமே எல்லா வேலையுமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு கைட்லைன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கு. இதை நம்ம ஏன் பார்க்குறோம், நம்ம ஏன் வந்து பிஜிடிஆர்பியில் பார்க்குறோம், நம்ம சைக்காலஜிலையாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஸ் அ டீச்சராக நீங்கள் போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி கைட் பண்ணணும், உங்களை நம்பி ஒரு சொசைட்டி வருது இல்லைங்களா? அந்த சொசைட்டியை வந்து நீங்கள் எப்படி வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு சிலபஸில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்ப பெரிய பேனிக் ஆகிக்கிற விஷயம் இல்லை. பட் வந்து இந்த 2 டாபிக் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ்க்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ நம்மளை வந்து நம்ம பிஎட் படிக்கிறோம், எம்எட் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வழிகாட்டியாக இருக்கிறவங்க வந்து கைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு ஸ்கூல் டீச்சரை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சிங் மெத்தட்ஸு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு நீ வந்து இப்படி தான் கேரி அவுட் பண்ணணும், இப்படி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணணும், ஸ்கூலில் இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க. அவங்கள தான் வந்து கைடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? லைக் அதே மாதிரி தான் கைடன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஜோன்ஸ் என்ன சொல்றாரு, ஆத்தர் ஜோன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவை, இயல் ஆற்றலை மதிப்பிடுதல், அதுக்கப்புறம் வாழ்க்கையின் இலக்குகளை வளர்த்தல் போன்றவதற்கு இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து உதவுது. ஓகேங்களா? இதை வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கைடன்ஸ்னா நம்மளோட எய்மை வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைனாக வேணா இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஏதாவது திட்டம் உருவாக்கி தரலாம். இது மாதிரி ஒரு ஷெடியூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியே வந்து அதை வந்து நம்ம அதோட ரூட்டில் அவங்க போட்டு கொடுத்த அந்த ரூட்லேயே ஒரு கைட்லைன்ஸ் படியே போனோம்னா என்ன ஆயிரும், நம்ம வந்து மீன் பண்ணிடலாம். இப்போ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸு அப்படிங்கிறதுக்கு பர்பஸ் என்ன, நீங்கள் வந்துட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸ்க்கு வர்றதுக்கு, ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்குறதுக்கோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் வர்றதுக்கோ ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பியில் நாலேஜ் இல்லாமல் இல்லை, சைக்காலஜி எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இல்லை, பட் ஆனால் என்ன ஒரு கைட்லைன்ஸ் இல்லைங்களா? ஒரு கைட்லைன்ஸ் மூலிமா இது மூலிமா நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 20 above வாங்கலாம், 30க்கு 20 above வந்து சைக்காலஜியில் வாங்கலாம், இல்லை 15 above வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கோலுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் விஷன் சார்பாக ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுங்க, இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க என்ன ஆகுது, உங்களோட கோலுக்கு வந்து நீங்கள் என்ன ஆகுறீங்க, டெவலப் ஆகுறீங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுதான் ஒரு கைட்லைன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ கைட்லைன்ஸ்ல வந்து என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, எஜுகேஷன்ல இருக்கு, வெக்கேஷனல்ல இருக்கு, பர்சனல்ல இருக்கு, சோசியல்ல இருக்கு. அதாவது கல்வி வழியா வந்துட்டு ஒரு வழிகாட்டுதல். ஓகேங்களா? கல்வி மூலமா வழிகாட்டுறது, அதே மாதிரி தொழில் மூலமா வழிகாட்டுறது, தனிப்பட்ட வழிகாட்டுறது, பர்சனலா ஏதாவது ஒரு இஷ்யூ, பர்சனலாக உன்னோட பிஹேவியரில் வந்து பிஹேவியரில் ஏதாவது சேஞ்ச் ஆகுது, உன்னோட விஷயம் வந்து நீ இதாகிற அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறது. அதே மாதிரி சோஷியலாக. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் கைடன்ஸில் இந்த எஜுகேஷன், வெக்கேஷனல், பர்சனல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ எஜுகேஷன் அப்படின்னா, இப்போ எஜுகேஷனில் கைட்லைன்ஸ் வந்து இப்போ நான் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன் இல்லைங்களா? உங்களோட எய்முக்காக வந்து நான் வந்து கைட் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நார்மலாக வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது ஒரு தாட்டாக இருந்தாலும், இல்லை நான் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வந்து என்ன டிகிரி படித்தா கரெக்டாக இருக்கும், நான் எதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எது மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்குறீங்க, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து நீ வந்து எம்பிஏ பண்ணுப்பா, இல்லை நீ வந்து இது மாதிரி வந்து ஒர்க் ஷாப்லாம் அட்டென்ட் பண்ணு, இங்கெல்லாம் போயிட்டு வா, இல்லை நீ வந்து ஒரு கம்பெனியில் 1 year வந்துட்டு நீ என்ன பண்ணு, ஒர்க் பண்ணு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்து ப்ராஃபிட் போட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இல்லை வந்துட்டு உனக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீ
ஃபாலோ பண்ணனா தான் நீ ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு வந்து உனக்கு குவாலிஃபைடு. ஸோ இதெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கைட் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட்டில் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த முதல்ல வந்து எடுத்து கொடுக்கலனாலும் மற்ற எல்லா குவாலிட்டிலையும் நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து மோல்ட் பண்ணி விடுறது. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்துட்டு நம்ம ஒரு கைட் மாதிரி தான் இருப்போம் இல்லைங்களா. டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கைட் மாதிரி தான். அவங்களுக்கு வந்துட்டு படிக்க வைக்கிறோம், எழுத வைக்கிறோம், ட்ராயிங்க்கு எல்லாத்துக்குமே அவங்களோட கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க இல்லைங்களா. ரெண்டாவது வெக்கேஷனல் அப்படிங்கிறப்போ, இப்போ ஸ்கூலில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெக்கேஷனல் ஸ்கில்லுக்கு, அதாவது அவங்க அடுத்த தொழில் அமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கைட்லைன்ஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு உன்னோட ஆம்பிஷன் டீச்சராப்பா, சரி ஓகே, நீ ஒரு யூஜியில் வந்து உனக்கு என்ன சப்ஜெக்ட் இது இருக்கோ அதை படிச்சுட்டு நீ என்ன பண்ணலாம், பிஎட் படிக்கலாம். இல்லை நீ வந்துட்டு ஒரு தொழிலதிபர் ஆகணுமா, பிகாம் படிச்சுட்டு எம்காம் படி, இல்லை எம்பிஏ பண்ணு, இல்லைனா இப்படி பண்ணு, இல்லைனா ஆடிட்டிங் படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மோல்ட் பண்ணி அந்த அவங்களுடைய ஏமுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்குறோம், இது பண்ணுன்னு சொல்லிட்டு. இதே வந்து பர்சனல் அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி பர்சனல் அப்படிங்கிறது, இப்போ வந்துட்டு நான் வந்து இது பண்ணலான் இருக்கேன், இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி இஷ்யூஸ் வருது, நான் இதனால் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அப்போ அந்த குழந்தைக்கு இன்னும் கைட்லைன்ஸ் கொடுக்குறது. அது வந்து ரிலேட்டட் டு கரிக்குலர் கோ கரிக்குலர் எஜுகேஷன் எதாக இருந்தாலுமே அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அட்வைஸ் கொடுக்குறது, இல்லைனா ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறது. அப்படி அட்வைஸுங்கிறத விட கைட்லைன்ஸ் கொடுக்குறது, ஒரு கைட் பண்ணுறது, அந்த குழந்தைய வந்து கரெக்டாக கைட் பண்ணுறது. ஓகேங்களா. இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங். கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யார் மயரஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை வந்து ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்யும் வகையில் அமைவது ஒரு தொடர்பு முறையாகும். அதாவது இது வந்து ஒரு உதவி செய்யும் முறையில இருக்கிறது. ஆனா வந்துட்டு இது வந்து அதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து இதுல டைப்ஸ் இருக்கு சரிங்களா. கவுன்சிலிங்க்கு வந்து டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, இதுலேயே வந்து இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் அப்படிங்கிறது கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து ஒரு சினானிம்ஸ் டேர்ம் இல்லை. ஓகேங்களா. அதாவது ஒரு குழந்தைய கைட் பண்ணுறதும் கவுன்சில் கொடுக்கறதும் வந்து ரெண்டும் ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இது வேற அது வேற. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லா டைமும் எல்லா பக்கமே அவசியமா அப்படின்னா இல்லை. பட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது அது அவசியம்தான். ஓகேங்களா. அந்த குழந்தைய வந்து நம்ம கரெக்டாக எல்லா விஷயத்துலையுமே அக்யூரேட்டாக நம்ம கைட் பண்ணணும். ஓகேங்களா. அதே கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னது, அந்த குழந்தைக்கு தேவைப்படும் போது பிரச்சனையாக இருக்கும்போது அது வந்து மைண்டில் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும்போதோ இல்லை வந்துட்டு மைண்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு அன்ரெஸ்ட் ஆகும்போதோ வந்துட்டு ஒரு கவுன்சில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்ம அப்போ கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தையோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கீனாக ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ கவுன்சிலிங்கில் வந்துட்டு 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப் என்ன அப்படின்னா, டைரக்டிவ் கவுன்சிலிங், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், எலக்ட்ரிக் கவுன்சிலிங் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. இப்போ டைரக்டிவ் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைரக்டாக வந்துட்டு நம்மளோட என்ன ஒப்பீனியன், என்ன விஷயம் அப்படிங்கிறத டைரக்ட் டு டைரக்ட் வந்து நம்ம சொல்லிடலாம். அதில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மெயினாக வந்துட்டு கவுன்சிலர் வந்து இப்போ டைரக்ட் கவுன்சிலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தொகுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இஷ்யூஸு இனி நம்ம கொடுக்க போகிறதுல ஃப்யூச்சரில் அவனுக்கு எப்படி ஒரு இஷ்யூ, கவுன்சிலிங்னா அந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்க வேண்டியது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரே ஒரு யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக கவுன்சிலிங் வந்து நம்ம எதுக்கு கொடுப்போம், ஒரு கவுன்சிலிங்னா இப்போ வந்துட்டு கன்சோல் பண்ணுவோம், கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங் கொடுக்குறது எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இதுவா அதுவா, குழந்தைன்னு இல்லை ஒரு பர்சனல் ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இதுவா அதுவான்னு தெரியாமல் நான் எதை எடுத்தால் கரெக்டாக இருக்கும், நான் பண்ணுறது கரெக்டாக இல்லை, ஆல்ரெடி தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்போட சொல்யூஷன், தப்புக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் தேடுவாங்க இல்லையா. அப்போ சொல்யூஷன் தேடும் போது தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு கவுன்சிலரை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்களோட வெல்விஷராக இருக்கலாம், யாரையோ ஒருத்தர் தேடுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பையனுக்கு ஒரு லவ் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இது கேட்பான். அப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒன்று வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து யாருமே தப்புன்னு பார்த்துட்டு
இல்லடா வேணாம், நீ வந்து இது பண்றது கரெக்ட் இல்லை, நீ இதோட விட்டுருன்னு சொல்லுவான். இல்லை நீ வந்து இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுப்பான் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனோட மைண்டை ரெஸ்ட் பண்ற அளவுக்கு இவனோட கவுன்சிலிங் இருக்கும். ஓகேங்களா, விடுறா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இப்படி கொண்டு போனா சரியாயிரும், இந்த சைட்லேருந்து உங்க அம்மா சைட்லேருந்து இப்படி வரும், உங்க வீட்டு சைடு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவான். இதே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து மனசுல வந்து ரொம்ப மனத்துல வந்து நிறைய கான்ஃபிளிக்ட் இருக்கும், அது இல்லாம மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுறோம், எப்படி வந்து அந்த குழந்தைக்கு சொல்லணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கவுன்சிலிங் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுல இது மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு. இதுல வந்து டீச்சர்ஸ் ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கவுன்சிலிங் தான். இந்த எலக்ட்ரிக் கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட நீட் அண்ட் நேச்சர் ஆஃப் அவங்களோட ஸ்டூடெண்டோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி டீச்சர் வந்து இதை வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எல்லாமே நம்ம கொடுக்கலாம், பட் அக்கார்டிங் டு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டைப் ஆஃப் கவுன்சிலிங்கை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ப்ரொவைட் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஹி ஆர் குட் இன்ஃபர்மேட்டிவ் கவுன்சிலர் கம்ப்ளீட்லி. அதாவது இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலாம். பட் டைரக்டில் வந்துட்டு நம்மள அப்சர்வ் பண்ணி தான் இது பண்ண முடியுமோ தான் ஸ்டூடெண்ட்டாக வந்து சொல்ல மாட்டாங்க, இதில் சொல்லிடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் கொடுப்பாங்க கவுன்சிலரு. ப்ராப்ளமை வந்து எப்படி கொண்டு போகணும், அதில் வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனும் நம்ம இந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படிங்கிறதா வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கு. உங்களுக்கு மெட்டீரியலில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்துட்டு நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கோட உங்களுக்கு இந்த யூனிட் முடியுது. இதில் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு டாபிக் வைஸ் கவர் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி ஃபுல் யூனிட் டெஸ்ட் அப்லோட் பண்ணும்போது டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.